ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. அல்லது 58 நீங்க கரெக்டாக 10 படம் ரிசல்ட்டை தாண்டி அதை ஆத்மார்த்தமாக ஒர்க் பண்ணோம், ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணோம். அண்டு எனக்கு அவர்கிட்ட இருந்து இன்ஸ்பயராக நிறைய விஷயங்கள் கிடைச்சது. அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுட்பமாக நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு பர்சன். இன்னும் ஒரு படம் தான் அவருக்கு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் போகிறாருன்றது ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் ஒரு டைரக்ட் பண்ண விதத்தில் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். நம்ம கூட இருக்கும்போது நம்மளும் இப்படி பண்ணணுமேன்ற பக்கத்தில் இருக்கவங்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப சின்சியாரிட்டியாக இருப்பார். அந்த சொல்ல காப்பாற்றுறது இருக்குல்ல, அதெல்லாம் அன்பிலீவபிள். படத்துக்காக பண்ணுறது மட்டுமே இல்லை, இது அவருடைய குவாலிட்டிஸ். அவர் எந்த துறைக்கு போனாலும் இதெல்லாம் தான் இருக்கும். கான்ட்ரவர்சிஸ் எதெல்லாமே இல்லாமல் ஜென்ரலாக 24ஆம் புலிகேசி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அவாய்ட் பண்ணுறோம் சார். உங்களை விட எனக்கும் சங்கர் சாருக்குமே அந்த எண்ணம்லாம் உண்டு தான். ஹேராம்லாம் வேற லெவல்லையான இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளே இருக்கும். ஏன்னா அந்த கதையோட களம் அவங்க எடுத்துக்கிட்ட சொன்ன விதத்துக்கு அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அதில் உள்ளே இருக்கும். நம்ம காந்தி படத்துலேயே ரிச்சர்ட் அட்டன்பரோ பண்ணதுலேயே பயங்கர ஆப்பிரிக்காவில் அவர் எழுதின லெட்டரில் உள்ள வாசகம் முதற்கொண்டு அவங்க கவனிச்சிருப்பாங்க. லைட் வரட்டும், கடலுக்குள்ளே என்ன நடக்குதோ அதை அப்படியே எடுப்போம்னு ஒன்று டிசைட் பண்ணிட்டோம். நிலம் நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டு. பட் நீர் நமக்கான ஏரியாவே கிடையாது. கடலுடைய ஷெட்யூல் படி தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். அது பார்த்து நம்மளுக்கு போடுற பிச்சை தான் எதுவுமே தவிர நம்ம கையில் எதுவுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போட் அகெயின் பீரியாடிக் டச் இருக்க ஒரு ஃபிலிம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுலேருந்தே பண்ண நினைக்கிறேன். பீரியாடிக்ஸ் மேலே அப்படின்னு சொல்ல உங்களுக்கு இல்லை, பீரியாடிக்ஸ்ன்னு இல்லை. அது அதேமாதிரி பீரியாடிக்னு நான் எப்பயுமே பர்பஸாகவும் எடுக்கிறது இல்லை. அந்த சில நேரங்களில் அது டிமாண்ட் பண்ணுது. இப்போ என்னென்னா, நடுக்கடலில் ஒரு குரூப் போய் சிக்குது, அவங்க சிட்டியில் இருக்கவங்களுக்கு கூட கான்வர்சேஷனே கிடையாது, ஏன் பயந்து போகணும் அப்படின்னா, அப்போ சென்னையில் ஜப்பான் பாம்பு போட்டப்போ தான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்போ இது எல்லாமே ரியலிஸ்டிக்காக சேரும்போது தான் ஒரு கதை ஃபார்ம் ஆகும். அதனால தான் பீரியாடிக். ஏன்னா இப்போனா ஈஸியாக செல்ஃபோனில் அங்கேருந்து தகவல் சொல்லிடலாம், எல்லாமே நடக்கும். ஸோ அது பீரியடில் நடந்த உண்மை சம்பவத்தை தழுவுனது, அதனால எனக்கு தேவைப்பட்டது. மற்றபடி ஜென்ரலாக எனக்கு ஹிஸ்ட்ரி மேலே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டு. அது சில கதைகளில் அது தானாக தேவைப்படுகிற இடத்தில் வரும் எனக்கு. மற்றபடி வலிந்து ஹிஸ்ட்ரியை பண்ணணும், அதாவது நமக்கு தெரிஞ்சதை நல்லா தெரிஞ்சதைன்றதை நமக்கு பிடிச்சதை நல்லா பண்ணணும்னு ஒருபோதும் நான் தொடர்றதில்லை சார். அண்ட் இப்போது பயங்கரமாக ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிறது தளபதி 68 அதிகமாக பேசுகிறாங்க. தளபதி 58 நீங்கள் கரெக்டாக 10 படங்கள் முன்னாடி. ஸோ அவர் டைரக்ட் பண்ண விதத்திலேயே இதனை இல்லை, ரொம்ப நல்ல அனுபவம் எனக்கு அந்த படம். நாங்கள் என்ன நினச்சோமோ அதை கொண்டு வந்தோம். அதோடைய ரிசல்ட்டை தாண்டி அதை ஆத்மார்த்தமாக ஒர்க் பண்ணோம், ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணோம். அண்டு எனக்கு அவர்கிட்ட இருந்து இன்ஸ்பயராக நிறைய விஷயங்கள் கிடைச்சது. அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுட்பமாக நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு பர்சன். அவ்வளோ சின்சியாரிட்டி. அவருடைய அந்த சின்சியாரிட்டியும் கடின உழைப்பும் தான் அதை நம்ம எல்லாருக்குமே சொல்லுவோம்ல. பட் அதை தாண்டி நம்மை விட இவர் உழைக்கிறாருன்னு ஒரு இடத்துல நமக்கு தோணும்ல. அந்த பாயிண்ட்டை நான் பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக நல்ல சந்தோஷமான நல்ல அனுபவம். இன்னும் ஒரு படம் தான் அவருக்கு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் போகிறாருன்றது ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் ஒரு டைரக்ட் பண்ண விதத்தில் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த ஆர்டிஸ்டில் ரொம்ப சின்சியரான, ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு ஒர்க்கு. அதாவது நம்ம கூட இருக்கும்போது நம்மளும் இப்படி பண்ணணுமேன்ற பக்கத்தில் இருக்கவங்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப சின்சியாரிட்டியாக இருப்பார். ஸோ அது ஒரு சண்டைக்கு மெனக்கிடுறதா இருந்தாலும் சரி, மார்னிங் ரீச் பண்ணுற டைமாக இருந்தாலும் சரி, அந்த சொல்ல காப்பாற்றுறது இருக்குல்ல, அதெல்லாம் அன்பிலீவபிள். நம்ம அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பட் அதை அவ்வளோ தூரத்துக்கு மெயின்டைன் பண்ணுவார், அப்போ இது படத்துக்காக பண்ணுறது மட்டுமே இல்லை, இது அவருடைய குவாலிட்டிஸ். அவர் எந்த துறைக்கு போனாலும் இதெல்லாம் தான் இருக்கும். அவர் நாளைக்கு ஒரு பிஸ்னஸுக்கு போனாலும் சரி, எதில் போனாலும். ஸோ கண்டிப்பாக அரசியலுக்கு வரும்போது இதே குவாலிட்டிஸோடு அவர் இன்னும் பெரிய இடத்தை அடைவார்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்ஸ், ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படிங்கும்பொழுது பயங்கரமான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். R&D உள்ளே இருக்குன்னு இல்லை சார். ஒரு நிறைய அதுக்கு ரிலேட்டடான பேப்பர்ஸ் படிக்கிறது, அதுக்கு ரிலேட்டடான கான்டென்ட்டை வாங்குறதுன்றது. போட்டுக்கான R&D எப்படி சார் இருந்துச்சு? அதில் ரொம்ப நல்லாவே இருந்தது. என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும்
ஒரு கான்டெம்பரரி கதைக்கே நிறைய ஆர்என்டி வேணும். நீங்கள் வந்து நான் கசடதபரை பண்ணேன், அது வந்து தென் சென்னை கதைகள்ம்போம். பட் தென் சென்னையில் அந்த ஏரியா எப்படி இருக்குது, எந்த ஸ்ட்ரீட்டில் வைக்கலாம், என்ன பேர், அந்த இடத்தோட சூழல்லாம் என்ன மாதிரி இருக்குது, மரங்கள் அடர்ந்த ஏரியா எது, கரையோரமாக இருக்கிறது எது, இந்த மாதிரி வந்து அதில் கூட நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே ஆர்என்டின்றது மஸ்ட்டு. ஏன்னா ஒரு 2.5 hours பார்க்குறவங்களுக்கு வந்து அதோட ஒன்றை வைக்க வேண்டிய அந்த ரியலிஸ்டிக் தன்மை இருக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஆர்என்டி வேணும். பீரியடுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும். இப்போ பீரியட்லேயே வந்து அரசர்கள் படம் அல்லது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் சயின்டிஃபிக் படம், சயின்ஸ் பேஸ்டு படம், அந்த மாதிரி இதில் வந்து அதுவும் கிடையாது. ஏன்னா அங்கே நாம் வச்சது தான் சட்டம், எல்லாத்தையும் நாமளே ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் இந்த செமி பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து தான் ரொம்ப மாட்டோம். ஏன்னா அதுக்கு வீடியோ எக்ஸாம்பிள் இருக்கும், ஃபோட்டோ எக்ஸாம்பிள் இருக்கும். நீங்கள் அதுவும் இன்னும் வந்து 70s 80s பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சட்டை காலர் மாதிரி இருக்கும், அது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். பின்னால் ஆம்பியன்ஸில் ஒரு சின்ன ஸ்கூட்டர் காமிச்சா கூட அதோட ஃப்ரண்ட் மாதிரி இருக்கும். இவ்வளோ விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக தேடி அதை கொண்டு வர்றதுன்றது எப்பயுமே செமி பீரியடில் தான் ரொம்ப கஷ்டம். அது நான் கிட்டத்தட்ட இதுலேயுமே ஃபேஸ் பண்ணோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு முதல்ல நான் கேள்விப்பட்ட சம்பவத்தை பேஸ் பண்ணி நம்ம போகலாம் அப்படின்னா, அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான போட் இருந்தது அப்படின்னா, அப்போ வந்து 4 மீனவர்கள் உட்காந்து பெரிய துடுப்பு போடுற போட்டு தான் இருந்திருக்கு, மரபோட்டு. அந்த மரபோட்டையே வந்து தையல் மாதிரி போட்டு இறுக்கி காய வச்சு அப்படி பண்ணியிருக்காங்க. அப்படி போட்லாம் இப்போ கிடையாது. 70s 80s காலாவதி ஆயிடுச்சு அது. ஸோ அப்போ அதை எங்கே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய சுற்றினோம். ஃபைனலாக வந்து ஒரு இடத்துல மரபோட் இருந்தது, அதை வாங்கி திரும்ப வந்து அதுக்கு மேலே வெல்டிங்லாம் பண்ணி எங்களுடைய அந்த நாங்கள் ஃபீல் பண்ண டெக்ஸ்சரை கொடுத்து ஸோ அந்த போட்டை வந்து ஃபைனலாக ஒர்க் பண்ணோம். இப்போயுமே அந்த போட் வந்து துடுப்பில் போகாது. ஏன்னா அந்த பேட்டர்னே நம்ம மறந்துட்டோம். அது இப்போ டோட்டலாக வந்து இப்போ துடுப்பில் போனாலும் கூட அது வேறு கட்டுமரம் மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம கன்சீவ் பண்ணி இப்போ எல்லாம் துடுப்பில் இருந்தால் ஸோ அதை என்ன மாதிரி கொண்டு வர முடியும்ன்ற, ஏன்னா ஒரு பெரிய மூங்கில் துடுப்பு நீங்கள் அதை வந்து கடலுக்குள்ளே விட்டு இழுத்தால் நம்ம 1 இன்ச்சு நகர மாட்டேங்குது கடலோட. அப்போ அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வில் பவரோடு அதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு. அண்ட் அது இல்லாத மற்ற பொருட்கள், ஒரு ரேடியோவுக்கு வந்து அவ்வளோ ஆர்என்டி பண்ணோம். அந்த ரேடியோ வந்து அப்போ என்ன மாதிரி ரேடியோஸ் இருந்தது, சேனல்ஸ் இருந்தது, டெல்லியிலேருந்து ப்ராட்காஸ்ட் பண்ணது, அந்தமான்லேருந்து ப்ராட்காஸ்ட் பண்ணது. அது வந்து ஆமாம் சென்னை வானொலி நிலையம் தான். அதில் வந்து சிங்கப்பூர்லேருந்து ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்ரீலங்காவிலேருந்து. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள். ஆனால் என்னென்னா நாங்கள் ஒரு முழுக்கவே சிட்டியில் இல்லாததுனால, கடலுக்குள்ளன்றதுனால என்ன பண்ணியிருந்தாலும் தேவை எங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. பட் கண்டிப்பாக அதை பார்க்கும்போது இதெல்லாம் சேர்ந்து ஒரு உலகத்தை காட்டும்ல, அது கொஞ்சம் திருப்தியாகவும் உண்மையாகவும் இருக்கும் நம்புகிறேன். பொதுவாகவே இந்த சினிமாவில் லைட்டிங் அப்படின்னு பேசும்பொழுது சார் 2 இடம் காம்ப்ளிகேட்டட்னு சொல்லுவாங்க சார். பேசிக்காக லைட்டிங் அண்ட் சினிமா காம்ப்ளிகேட்டட் தான். பட் கம்பேரிட்டிவ்லி 2 இடம், ஒன்று ஃபாரஸ்ட்டில் லைட் பண்ணுறது, இன்னொன்று மிட்சி. மிட்சி அப்படிங்கும்போது அந்த லைட்ஸ் ஒரு அடர்ந்த சுற்றி எதுவுமே இருக்காது, தண்ணி மட்டும்தான் இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு ஆம்பியன்ஸ்ல யாரும் தெரிஞ்சிடக்கூடாது, ஃபீல்டில் இருந்துடக்கூடாது. லைட்டிங்ஸ் யோசிக்கும் போது எப்படி பண்ணியிருப்பீங்க? அது ஒரு $1 million கொஸ்டின் தான் சார். ஒர்க்கிங் இது வந்து ரொம்ப டஃப்பான ஏரியா. நீங்கள் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூட வந்து நம்ம கரெக்டான இடத்த சூஸ் பண்ணுறதுல இருக்குது நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டே. எந்த இடத்த சூஸ் பண்ணுறோம், என்னவா வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா சில டிஓபிலாம் வந்து மதியமே ஒரு லைட் வச்சு பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தா அது லைட்டு போன பிறகும் ஈவினிங் வரைக்கும் போகும். அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனோட போவாங்க. பட் மிட்சியில் வந்து எங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து நாங்கள் ஒன்று என்னென்னா நேச்சுரலாக லைட்டு போனால் போகட்டும், லைட்டு வந்தால் வரட்டும், கடலுக்குள்ளே என்ன நடக்குதோ அதை அப்படியே எடுப்போம்னு ஒன்று டிசைட் பண்ணிட்டோம். இருந்தாலும் மாதேஷ் மாணிக்கம் தான் டிஓபி ரொம்ப சிரமப்பட்டார். என்னென்னா சில நேரங்களில் நாங்கள் ஆர்டிஸ்டோட டேட்ஸுக்காக எடுக்கும்போது ஒரு சீனை பாதியில் முடிச்சிருப்போம். அது வந்து ஒரு மாதிரி லோ லைட்டில் ஈவினிங்கில் இருக்கும். அடுத்த நாள் பார்த்தா வெயில் பட்டையை கிளப்போம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறது ஒரு டிஓபியோட பெரிய வேலை. அப்போ அவருக்கு அதுக்கு லென்ஸு, அந்த டெக்னிக்கலாக வந்து அதை இறக்கி ஏற்றி அதை மேட்ச் பண்ணுறது, இது ஒன்று. ரெண்டாவது வந்து நிலம் நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டு. பட் வந்து நீர் வந்து நமக்கான ஏரியாவே கிடையாது. அது வந்து முழுக்க இயற்கை சார்ந்தது. ஸோ 2 போட்டில் இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த போட்டை நம்ம எப்படி கேப்சர் பண்ணுறதுன்னு எங்களுக்கு பழகிறதுக்கே 4-5 நாள் ஆச்சு. ஏன்னா அதில் இருக்க ஒரு ஆளுக்கு இப்படி வச்சோம்னா இப்படி ஆடிக்கிட்டு இருக்கோம், 2 வேறு வேறு ரிதமில் போவோம். அப்போ கேமராமேன் இந்த ரிதத்தை பிடிச்சி அதுக்கு பிடிக்கணும்.
ஸோ அப்போ அதெல்லாமே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். எங்களுக்கு இது எதுவுமே தெரியாமல் உள்ளே போய் இறங்கிட்டோம். ஏன்னா ஆர்ட் டைரக்டர் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்து எல்லாம் கொண்டு போயிட்டோம். திருச்செந்தூர் பக்கத்தில் வந்து கடலில். ஸோ அந்த கடலில் வந்து 3 அடி ஆழம் இருக்குது, 2 அடி ஆழம் இருக்குது. கொஞ்சம் முன்ன உள்ளே போனால் நல்ல டெப்த்தில். ஸோ இது எல்லாத்துலேயுமே கலந்து தான் எடுக்கிறோம். வழக்கம் போல் முதல் கொஞ்ச நாள் பயம் இருக்கும்ல, நீச்சல் தெரியுமா, உள்ளே விழுந்துருவோமான்னு. ஏன்னா மீனவர்கள் வந்து உள்ளே இறக்கிட்டோம் பாதுகாப்புக்கு. அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கல, பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு கட்டத்தில் வந்து கஷ்டம் நமக்கு பழகிடும்ல எங்கேயுமே. ஸோ அந்த மாதிரி கஷ்டம் பழகிருச்சு. அப்போ வந்து கேமராமேன்லாம் நீங்கள் எவ்வளவு ஆடினாலும் நான் எடுக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. ஆனாலும் ஒரு நாள் கூட நாங்கள் எங்கள் ஷெட்யூல் படி ஒர்க் பண்ணல, கடலுடைய ஷெட்யூல் படி தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். கடல் தான் மெயினான ஆர்டிஸ்ட். இல்லை கண்டிப்பாக அது பார்த்து நம்மளுக்கு போடுற பிச்சை தான் எதுவுமே தவிர நம்ம கையில் எதுவுமே இல்லை. அது அந்த மீனவர்கள் வந்து ரொம்ப நல்லா கால்குலேட் பண்ணுவாங்க. 12:30 மணிக்குள்ளே முடிச்சிருங்க, அலை வரும். வேகமாக சீனை முடிப்போம், அதே மாதிரி அலை வந்துடும் பெரிய அலை. அது வந்து கரெக்டாக ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் இருக்கும்பாங்க. அப்போல்லாம் க்ளோஸ் எடுப்போம், திரும்ப நார்மல் ஆனோடனே போவோம். இந்த மாதிரி கடலுக்கும் எங்களுக்குமான சங்கேத பாஷை வந்து ரொம்ப நல்லா ஸ்டிக் ஆயிடுச்சு. பொதுவாகவே இந்த கலர்ஸ் அப்படின்னு பேசும்போது பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு மாதிரி செப்பியா டோன் பார்த்து பழகிட்டோம் நம்ம இத்தனை வருஷமா. அதை பிரேக் பண்ணி ஒரு கலர்ஃபுல்லான டோன் தான் பார்க்க முடியுது சார் ட்ரெய்லர்ல. இல்லை கண்டிப்பாக. ஏன்னா வந்து எல்லா காலகட்டத்திலையுமே உலகம் கலர்ஃபுல்லானது தான். நீங்கள் வந்து ஃபிலிம் டெக்னாலஜியில் வேண்டுமானால் கலருடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாமே தவிர, அப்போ எனக்கு வந்து பீரியடுன்னு உடனே பிளாக் அண்ட் ஒயிட்டாக போகிறது ஒரு பேட்டர்ன், செஃபியாவாக போகிறது ஒரு பேட்டர்ன். இயல்பாக என்ன இருக்கோ அதில் கூட நான் வந்து அந்த பீரியட் மூடே இல்லாமல் நேச்சுரலாக பண்ணணும் அந்த திங்ஸை மட்டும் வச்சு அப்படின்னு. இருந்தாலும் எங்களுக்கு அது கொஞ்சம் டோனிங்காக வந்து இப்போ அவருக்கு வந்து ஒரு க்ரீனு, டார்க் ப்ளூ, இந்த மாதிரியான ஒரு பீரியட் மூட் கலர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். என்ன இருந்தாலும் அது அந்த மூடு வரணுமே அப்படின்றதுக்காக. பட் இந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே ஆர்ட் டைரக்டர், கேமராமேன், நான் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து தான் டிசைட் பண்ணோம். ரெண்டாவது ஒரு போட்டு கடல், அப்போ வந்து உள்ளே இருக்க அந்த போட்டும் 10 பேருக்கும் தான், எல்லாருக்கும் சிங்கிள் காஸ்டியூம். ஸோ அதனால டீட்டெயிலாக உட்காந்து வரைஞ்சி எது இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பண்ணோம். நிறைய ப்ராப்ஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும் சார் சர்வைவல் ட்ராமா பண்ணும்பொழுது. ஸோ இந்த படம் இந்த ஜிஸ்ட்ல என்ன ப்ராப்ஸ் அண்ட் கான்ஸ் இருந்தது, இது வரைக்கும் உங்களால் சொல்ல முடியுமோ அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை இதுலேயுமே இருக்குது. ஏன்னா இல்லாட்டி ஒரே இடத்துல இருக்கும் கதை, அது நகராது. கதை நகரலைன்னா சுத்தமாக எல்லாமே இதாயிரும். ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் லெவல்லேருந்தே அதுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய நண்பர்கள் 2 பேர் இதில் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் இருந்தாங்க, ஸ்ரீ கணேஷ் அண்ட் ஜெயராஜ் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து கருந்தேல் ராஜேஷ், சத்ரியன் அண்டு ராஜாராம், இவங்க எல்லாமே இதில் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ அப்போ என்னென்னா இது எங்கேயும் வந்து இறங்கிடாமல் போர் அடிச்சிடாமல் எப்படிலாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய டூல்ஸ். இதில் ஒரு ரேடியோ யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் சுறா ஒன்று வரும், அப்புறம் போட்டு ஓட்டையாயிரும், அப்புறம் இதில் அந்த மாதிரி குட்டி குட்டி ஈவெண்ட்டாக அதுக்குள்ளே நிறைய இருக்கும். அது இல்லாமல் இந்த கதை வந்து சர்வைவல் ஆகாதுன்னு தெரியும். ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறம் முடிஞ்சளவு நேச்சுரலாக அவங்களுக்குள்ளே இருக்க சைக்கலாஜிக்கல் டூல் இருக்குல்ல, எல்லாருமே நல்லவங்க, பட் அதை தாண்டி உயிர்னு வரும்போது அவங்களுக்குள்ள ஏற்படுற மாற்றங்கள், அதையுமே ஒரு டூலா எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஸ்கிரீன் பிளே. உயிர்னு வரும்போது ஒரு ஒரு இது வந்துடும் சார், செல்ஃபிஷ்னஸ். கண்டிப்பா செல்ஃபிஷ்னஸ். அதுல அங்கதான் வந்து நமக்குள்ள இருக்க ரியல் மிருகம் முழிக்கும். நீங்க உங்க ஃபேமிலியாவே இருந்தாலும் 4 பேர்ல 3 பேர் அப்படிங்கும்போது அது வேறையா தான் இருக்கும் சார். இன்னொரு பக்கம் உங்களோட டீடைலிங்க்கு மிகப்பெரிய ஃபேன் சார். ஏன்னா புலிகேசியோட ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே நாகேஷ் சாரோட பேர் என்னன்னு வந்துடும், நாசர் சார் பேர் என்ன வந்துடும், பின்னாடி அரண்மனை பள்ளி வரைக்கும் ரவுண்டு போட்டு காட்டியிருக்கீங்க. அந்த அளவுக்கு டீட்டெயில்டா இதுல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? அதான் சொல்ல, அந்த படத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி அவர் எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த நான் டோர் நம்பர் போட்டதில் தொடங்கி எல்லாத்துலேயுமே அதில் எனக்கு இருந்தது. ஸோ என்னென்னா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சதை எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிறோன்றது தான். எனக்கு மேபி அந்த அளவுக்கு இந்த படத்துலையான ஸ்கோப் அப்படி அவ்வளவு கிடையாது. இருந்தாலும் இதுக்குள்ளே என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ, இப்போ இதில் உதாரணத்துக்கு இதில் வந்து என்னென்னா எனக்கு புலிகேசிக்கு பிறகு வந்து இதில் வந்து பொலிட்டிக்கல் சட்டையர் இருக்குல்ல, அதுக்கான ஸ்கோப் நிறைய இருந்தது. ஏன்னா இதுக்குள்ளே வந்து வேரியஸ் பீப்புள் இருப்பாங்க. ஒரு மீனவனும் அவன் பாட்டியும் இருப்பாங்க, மயிலாப்பூர்காரரும் அவருடைய பொண்ணும் இருப்பாங்க, ஒரு தெலுங்கு பர்சன் இருப்பாங்க, ஒரு மலையாளி பர்சன். ஸோ இப்படி இவங்கெல்லாம் வந்து சங்கமிக்கும் போது நடக்க வேண்டிய ஒரு கான்வர்சேஷனில் ஒரு பொலிட்டிக்கல் இருக்கும்ல, அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே போர் அடிச்சிடாம, ஏன்னா நமக்கே தெரியும்ல, எங்கேயும் நமக்கு முதல்ல சலிப்பு வந்துடக்கூடாது. ரெண்டாவது அந்த மாதிரியான இடங்களை ஹேண்டில் பண்ணுறதுல தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாகவே பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, எனக்கு பர்சனலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது, நேருவையும் காந்தியையும் ரிலீஸ் பண்ணணும்னு போட்ட மனு தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்றது ஃபர்ஸ்ட் டைலாகாவே கன்வே.
இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்றது எனக்கு தெரியாது ஹானஸ்ட்லி. அது நீங்க கன்வே பண்ணும்போது எனக்கு கன்சீவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது. இந்த அளவுக்கு பேப்பர் ஒர்க் டெப்தா நான் படம் பண்ணும்போது எங்கேயுமே லாஜிக்கலாவோ பொலிட்டிக்கலாவோ எதாவது நடந்துடவே கூடாதுன்னு நினைச்சு பண்றதுக்கான இல்ல சார், அப்படிலாம் இல்ல. இது நாங்க முதல்ல பண்ணணுன்ற அளவுக்கு நான் மறுதடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க எந்த படமாக இருந்தாலுமே அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் R&D பண்ணும்போது அது வந்து நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ள போறப்ப அது தானாவே வந்துடும். நீங்க ஹேராம்லாம் வேற லெவல்லையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உள்ள இருக்கும். ஏன்னா அந்த கதையோட களம் அவங்க எடுத்துக்கிட்ட சொன்ன விதத்துக்கு அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அதுல உள்ள இருக்கும். நீங்க ஈவன் வந்து நம்ம காந்தி படத்திலேயே வந்து ரிச்சர்ட் அட்டன்பரோ பண்ணதுலேயே வந்து பயங்கர ஆப்பிரிக்காவில் அவர் எழுதின லெட்டர்ல உள்ள வாசகம் முதற்கொண்டு அவங்க கவனிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு ஃபில்ம் மேக்கிங்கில் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஒர்க்கு. ஸோ அந்த விதத்தில் எனக்கு இதில் வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு ரேடியோ இருக்கும், அந்த ரேடியோவில் வர நியூஸ் வந்து அன்னைக்கு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டை என்னால் என்னெல்லாம் அதை சொல்ல முடியுமோ பண்ணியிருக்கோம். ரெண்டாவது 1942 தான் வந்து நமக்கு எல்லாருமே ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டில் அப்போ படிச்சிருப்போம். அந்த 10th படிச்சிருப்போம். 42 வந்து குயிட் இண்டியா மூமெண்ட் இருக்கு, வெள்ளை இணை வெளியேறு அப்படின்னு. ஸோ அந்த சமயத்தில் காங்கிரஸை வந்து எல்லா லீடர்ஸையுமே ஆல்மோஸ்ட் வந்து ஜெயிலில் வச்சுட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2.5 வருஷம் 3 வருஷம் அந்த சமயத்தில் அவங்க போட்ட மனுக்கள் எல்லாமே தள்ளுபடியாக இருக்கு. அதுதான் அந்த நியூஸில் வரும் சார். அண்ட் கேரக்டர் ஆர்க் அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக அவங்களோட படங்களில் இருந்திருக்கு, இதுலேயும் இருக்கும்னு நம்புகிறோம். கௌரி மேம் அண்ட் யோகி பாபு சாரோட கேரக்டர் ஆர்க் நீங்கள் எப்படி பார்த்தீங்க, எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்க சார்? இல்லை, இதில் எல்லா கேரக்டருமே ரொம்ப முக்கியம். அவங்க 2 பேரும் லீட் பண்ணியிருக்காங்க. பட் ஈவன் இதில் ஒரு சின்ன பையன் வருவான், ஒரு பாட்டி, இர்வின்ற இதில் வந்து ஜெசின்னு ஒரு ஃபாரினர் நடிச்சிருக்காரு. இவங்க எல்லாருடைய கேரக்டருமே ரொம்ப முக்கியமானது. அதுவும் நீங்கள் நார்மலாக கான்டெம்பரரியாவோ அல்லது ஒரு கதைக்களம் வந்து நார்மலாக இருக்கும்போதே கேரக்டராக இருக்கு முக்கியம். நீங்கள் ஒரு இடத்துக்குள்ள கடல்லையே பண்ணும்போது இந்த கேரக்டராக தான் அந்த கதையவே வந்து மெயின்டைன் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எல்லா கேரக்டரும் மனசில் பதியும் நம்புகிறேன். அந்த அளவுக்கு அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கேரக்டருக்குமான ஒரு பின்புலம், அதுக்கு உண்டான ஒரு ஆரம்பம் முடிவு இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் தானே அது இருக்கும். அது எல்லாமே வச்சிருக்கோம், நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. சார் இன்னொன்று ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரே இடத்துல ஸ்டாக்னெட்டாக இருக்கு போட்டு, அதுக்குள்ள நடக்கிற ஒரு ட்ராமா அப்படிங்கும் போது ஒரு பாயிண்ட்ல நிற்கிது இல்லை சார். இதுதான் லொக்கேஷன், இதை சுற்றி தான் கதை அமையும் போது ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற படங்கள் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயரான படம்னா நீங்கள் இது வரைக்கும் பார்த்தாலே எனக்கு பிடிச்சது ஒரே இடத்துல ஸ்டாக்னெட்டாக இருக்குது ஸ்க்ரீன் பிளேனா? அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. எனக்கு அந்த நாள்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இடம் கிடையாது, பட் ஒரு சின்ன மொமெண்ட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ நிறைய படங்கள், ஈவன் கேஸ்டவே ஆகட்டும், பாலச்சந்தர் சாருடைய நாணல் ஆகட்டும், அந்த மாதிரி அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. அவன் வந்து அந்த பழைய மை புதுப்பேனா அந்த கான்செப்டில் தான் போகிறோம். ஸோ எனக்கு வந்து என்னென்னா ஒரு நாவல்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை இன்ஸ்பயர் ஆகி இதை ரெண்டையும் கலந்து தான் நான் இதை வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக பண்ணேன். ஸோ அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே இடத்துல நிற்கிறதுன்றது நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் அதை சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு பெரிய மவுண்டன் மேலேயோ அல்லது மலை மேலேயோ அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. நீங்கள் இந்த படத்தில் பாருங்கள், உங்களுக்கு அப்படி தோணாது. ஏன்னா அதில் வந்து 100 வேரியேஷன் இருக்குது. காலையில் ஒரு கலரில் இருக்கும், அலையே வேறையாக இருக்கும், அப்படி கொஞ்சம் லைட்டு வந்தவுடனே வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும், டாப்பில் ஒன்றா இருக்கும், அப்புறம் காற்றடிக்கும் போது வேற ஒன்றா இருக்கும், க்ளவுடு வரும்போது வேற ஒன்றா இருக்கும். நீங்கள் நைட்டு நேரத்தில் அவ்வளோ ரிஃப்ளெக்ஷனில் அப்படி இருக்கும். நீங்கள் இன்னும் சொல்ல போனால் கடல் மாதிரி ஒரு இடத்துல ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் போட்டில் நின்னீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் 40 லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணால் என்ன விஷுவல் ஸ்ட்ரென்த் கிடைக்குமோ அவ்வளோ கிடைக்கும். நான் சொல்கிறது 40 வேரியேஷன். ஏன்னா வந்து இங்கே அவ்வளவு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, வேவ்ஸ், அது மட்டுமே ஒரு 20 டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் இருக்கும், டெக்ஸ்சர்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து நம்மளுக்கு ஸ்கையோட மூடு மாறுறது, விண்டோட மூடு, இது 3க்கும் முன்னாலே வந்து எந்த மேக்கப் மேனும் எந்த காஸ்டியூமரும் தேவையே இல்லை, அவ்வளோ வேரியேஷன் கொடுத்துருவாங்க. டிஓபி கேள்விப்பட்டிருக்கோம், டிஓஇ இன்ட்ரடியூஸ் பண்ணது நீங்கள் தான், டைரக்டர் ஆஃப் எடிட்டிங் அப்படின்றது. அந்தந்த துறைக்கான அங்கீகாரம்ன்றது கண்டிப்பாக கிடைச்சி ஆகணுன்றதுல நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக ஸ்ட்ராங்காக இருந்திருக்கீங்க சார். ஸோ டைரக்டர் ஆஃப் எடிட்டிங், டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபின்றத கசட தப்பில் பார்க்க முடியுது. ஸோ உங்களோட அது வந்து என்னென்னா டோட்டலாகவே அதில் வந்து பர்பஸாகவே அப்படி பண்ணோம். ஏன்னா எல்லாருமே எங்களுடைய நண்பர்கள், எனக்கும் வெங்கட் பிரபுக்கும். நாங்கள் வந்து அதை ஒரு ஆந்தாலஜி அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது, ஹைப்பர் லிங்க்னு சொல்ல முடியாது. அதை வந்து மிக்ஸ்டாக எடுத்தோம். கசட தபரா 1.5 வருஷம் ஆச்சு.
ஸோ அப்போ எடுக்கும்போதே வந்து அவருக்கு என்னென்னா நம்ம எல்லாரையுமே ஒவ்வொன்றுக்கும் வேற வேற போடுவோம் அப்படின்றது வந்து விபி சொன்னது. அங்கேருந்து எங்கள் 2 பேருடைய நண்பர்கள்லாம், ஸோ அவங்க எல்லாமே வந்து தங்களுக்கு வழக்கமாக வாங்குகிற ஒரு சேலரி இல்லாமல் எங்களுக்காக அந்த ப்ராஜெக்டுக்காக நிறைய மெனக்கிட்டு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அப்போ அந்த மரியாதையை வந்து நாங்கள் உண்மையிலே உணர்ந்தோம். ஏன்னா ஒரு எல்லாருமே கட்டிங் தான், ஆனால் ஒரு எடிட்டருக்கும் இன்னொரு எடிட்டருக்கும் சாலிடாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படி மியூசிக் டைரக்டருக்கு டிஃப்ரெண்ட் இருக்கோ அந்த மாதிரி. ஏன்னா ஒரு கேமராமேன் வந்து ஒரு குறிப்பிட்ட லென்ஸில் தான் எடுப்பார், அது அவருடைய ஸ்டைலாக இருக்கும். இன்னொரு கேமராமேன் வேற ஒன்று போவார், ஆனால் இது ஆடியன்ஸுக்கு தெரியாது, பட் சைக்கலாஜிக்கலாக சப்கான்சியஸில் அது பதியும். ஸோ அதனால அந்த கதையை பொறுத்த வரைக்கும் அது வந்து தென் சென்னை கதைகள்னு சொல்லி அதை ஒரு மாதிரி நாங்கள் கிரியேட் பண்ணியிருந்தாலும் அது ரொம்ப நேர்த்தியான ஒரு அழகான ஃபில்ம். அது ரொம்ப செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணது புலிகேசி 23ஆம் புலிகேசி. எனக்கு கான்ட்ரவர்சிஸ் எதெல்லாமே இல்லாமல் ஜென்ரலாக 24ஆம் புலிகேசிக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அவைட் பண்ணுறோம் சார். கூடி சீக்கிரம் வரணுன்றது எங்களோட ஆசை. அது பற்றி கண்டிப்பாக அது உங்களை விட எனக்கும் சங்கர் சாருக்குமே அந்த எண்ணம்லாம் உண்டுதான். பட் சில சூழல்கள் அது வந்து கொஞ்சம் தடையாயிருச்சு. கண்டிப்பாக அது வந்து இழப்பு எல்லாருக்கும் தான், அது ஈவன் மக்களுக்கும் சேர்த்து தான். கண்டிப்பாக அது வந்து ஒரு கட்டத்தில் சரியா நடக்கும், சரியா வந்துடும் நானும் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். போட்டுமே இன்ஸ்பைரிங்காக இருக்கு ட்ரெய்லராக பார்க்கும்போது, டீசர்ஸ் பார்க்கும்போது. அவைட்டிங் ஆகஸ்ட் 2ஆம் தேதி. கண்டிப்பா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், ஒரு புது அனுபவமா இருக்கும். அவசியம் எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ. ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.